Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான போண்டா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான ஒரு போண்டா ரெசிபி செய்யறதுக்காக ஒரு பவுல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே நம்ம தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா போண்டா பேட்டர் அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம நார்மலாக உளுந்து போண்டா அது மாதிரிலாம் போண்டா போடுற மாதிரி இது மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நான் சோம்பு முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் நம்ம போண்டா ஷேப்பில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். போண்டா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா அதே மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இதையும் நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான போண்டா. நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருளை வச்சே இது செய்யலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம போண்டா ஃப்ரை பண்ணிக்குவோம். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு போண்டா போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும்தான் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். உள்ளே மாவாக இருக்கும், வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் போண்டா ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு போண்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள் இது. நம்ம வெளியெல்லாம் எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம இதை செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.